இந்த துண்டு வந்து நம்ம இஎம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி தாக்குதல் எல்லோயிஷ் லைட் எல்லோவாக இருந்தது, டார்க் க்ரீனிஷ் இல்லை, இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு டோட்டலாக. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரத்தில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு டோட்டலாக. ஸோ மற்ற பயிருக்கும் இந்த பயிருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னென்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இல்லாதால கொஞ்சம் டவுன் ஆகிருக்கலாம், பயிர் வந்து அந்த வளர்ச்சி குறைஞ்சிருக்கலாம். மற்றபடி ஓகே. இதில் பாருங்கள், அதிலே வந்து தண்ணி இல்லாதால தான் சீக்கிரமாக கதிர் வந்ததாக கூட இருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இது வந்து கொஞ்சம் தனியாக டெஸ்ட் பண்ணோம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. நல்லாயிருக்கு, பயிர் நல்லாயிருக்கு. பயோ பொட்டாஸ் கொடுத்துருக்கோம், அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத இந்த வாட்டி பார்க்கலாம். ஏன்னா பொட்டாஸ் போன டைம் நம்ம கொடுக்கல, இந்த டைம் கொடுத்து பார்க்குறோம். எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது, ஹீல்டு எந்த அளவுக்கு வருது